நீங்க மட்டும் இல்லாம உங்க தங்கச்சியும் ஒரு கபடி பிளேயர். கார்த்திகா அப்படின்னு தெரிஞ்சத விட, நீங்களே சொல்லியிருக்கீங்க, கண்ணகி நகர் கார்த்திகா அப்படிங்கிற டேக் தான் உங்களுக்கு இப்போ வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு. பேருக்கு முன்னாடி நெறையா பேர்லாம் போட்டிருப்பாங்க. வீரமங்கை, தாரகை அப்படின்னு சொல்லி. ஓகேம்மா. இப்ப இந்த டேக்லைன் உங்களுக்கு எப்படி இருக்கு? டேக்லைன் வந்து கார்த்திகாவுக்காக இல்லை, கண்ணகி நகருக்காக தான். கண்ணகி நகரை பிராண்ட் ஆக்கணும்னு நினச்சோம். அப்போ எப்படி வந்து அதை பண்ணலான்னும் போது ஸ்போர்ட்ஸ் மூலயமா பண்ணலான்னு நினச்சோம். அது கண்ணகி நகர் தான் பிராண்டு, கார்த்திகா இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. கபடி ரொம்ப கோவப்பட வேண்டிய ஒரு கேமில். ஃபீல்டில் எப்படி இருப்பீங்க? கோவம் வருமா நிறையா? ஃபீல்டில் வந்து ஆப்போனண்ட்டை ஜெயிக்கணும், அதுக்கு டீமாக பேசிகிட்டே இருக்கும்போது அது வந்து கோவமாக இருக்க மாதிரி தெரியும். அது கோவம் இல்லை, ஒரு பரபரப்பாக இருக்கும் மேட்ச் விளையாடும் போது. அந்த டைமில் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறது அது கோவமாக தெரியுது. நீங்கள் கண்ணகி நகரில் கபடி டீம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள் மெயின் கோல் என்னவா இருந்தது? நிறைய மெடல் நம்ம வாங்கணும் அப்படின்னு இருந்ததா, இல்லை நம்ம கம்யூனிட்டிக்கு ஏதாவது பிக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு இருந்ததா சார்? அதாவது கபடின்னும் போது ஒரு கபடி டீம் இருக்கும். அந்த கபடி டீமால் அந்த ஊர் ஃபேமஸாக இருக்கும் மேம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மணத்தி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே சார் அர்ஜுனா அவார்டுன்னு. அவர் மணத்தின்றது அவரோட ஊர். அப்போ அவரால் அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை. அந்த மாதிரி ஒரு ஊரை மையப்படுத்தி அந்தந்த கபடி டீம் ஃபேமஸாக இருக்கும். அப்போது நம்ம கபடி டீம் ஃபேமஸாக இருக்கும்போது நம்மளோட ஊரும் ஃபேமஸ் ஆகுது. இப்போ எனக்கு வந்து எப்போவுமே ஒரு மனநிலை இருக்குது, என்னென்னா நம்ம ஊரை ஏன் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி சின்ன வயசுலேருந்து. அப்போது அதனாலே நம்ம இந்த டீமை வந்து நம்ம கண்ணகி நகர் தான் கொடுத்து விளையாடணும். இப்போ உதாரணத்துக்கு நிறைய இடத்துல வந்து ஒரு 7 ஸ்டார், 7 ரோசஸ், 7 லயன்ஸ் இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும். அந்த பேருக்கு அந்த பேர்லேருந்து அந்த டீம் அப்படி அந்த ஊர் சொல்லுவாங்க. கண்ணகி நகர் தான் ஊர், டீம் பேரே கண்ணகி நகர் தான். கண்ணகி நகர் தான் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்ட்டு